வணக்கம் நண்பர்களே, இது முழுக்க முழுக்க தமிழ் தெரியாதவங்களுக்கான வீடியோ. அதில் உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12, அவை மேலே கொடுக்கப்பட்டுள்ளது. இல்லை குறில் எழுத்துக்கள், குறில் எழுத்து ஒரு மாத்திரையில் ஒலிக்கக்கூடியது. அ, இ, உ, ஏ, ஓ. இவற்றுக்கான ஒலி கண் இமைக்கும் பொழுதும் கை நொடிக்கும் பொழுது. அ, இ, உ, ஏ, ஓ. இவை 5ம் குறில் எழுத்துக்கள், குறுகிய ஓசை உடையது. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இப்போ ஐ, ஔ 2 மட்டும் பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை அளவில் வருது. இதுக்கு மட்டும் பேர் கிடையாது. இவை எப்படி வரும்ன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். மொத்தம் 7. ஆ, ஈ, ஊ, ஊ நெடில். ஏ, ஐ, ஓ, ஔ. இப்போ ஐக்குள்ளே என்ன இருக்குன்னா, ஐன்னு உச்சரிக்கும் போதே ஈ சவுண்டு வரும். ஔ உச்சரிக்கும் போது ஊ சவுண்டு வரும். இப்போ இதுக்கும் ஒரு மாத்திரை, அதுக்கும் ஒரு மாத்திரை. இப்போ ஐக்கும் ஒரு மாத்திரை, மொத்தம் 2 மாத்திரை. ஔவுக்கும் ஒரு மாத்திரை, ஊக்கும் ஒரு மாத்திரை, 2 மாத்திரை. இப்போ மொத்தமாக சேர்த்து குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5, நெடில் எழுத்துக்கள் மொத்தம் 7, மொத்தம் 12. அடுத்து மெய்யெழுத்துக்கள். மெய் எழுத்துக்களை நம்ம மொத்தம் 18 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, இ இரு, இல்லு இவ்வு, இல்லு இல்லு, இரு இன்னு. மொத்தமாக மெய்யெழுத்துக்கள் 18. இவற்றை நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகையாக நம்ம பிரிப்போம். அதுக்கு முன்னாடி சவுண்டு வித்தியாசத்தை நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ இன், இந்த சவுண்டு ஸ்ட்ராங் சவுண்டு. இன் என்பது லைட் சவுண்டு. அதே போன்று ஸ்ட்ராங்கான அழுத்தி நம்ம உச்சரிக்கணும். லைட் அப்படின்னா மெதுவாக உச்சரித்தா போதும். அதே போன்று இந்த இர்ருக்கும் இர் அப்படின்ற 2க்குமான வித்தியாசம். ஏன்னா 2 ஒரே மாதிரி வருவது போல் நமக்கு தோன்றும். ஆனால் இர் அப்படின்றத ஸ்ட்ராங் சவுண்டு, இர் அப்படின்றது லைட் சவுண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இல், இல், இல் என்ற 3 வித்தியாசப்படும். ழகரம் என்பது தமிழுக்கு உண்டான சிறப்பு. இந்த இல்லும் இல்லும் நம்ம பார்க்கணும். இது இல், இது இல் பல். இப்போ இன், இன், இர், இர், இல், இல். இந்த 3 வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை ழகரம் அப்படின்றது தமிழுக்கே உண்டான சிறப்பு அது. அதனால் இந்த சிறப்பு ழகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதாரணமாக தமிழ், வாழை மரம். அடுத்ததாக இப்போ நம்ம புள்ளி வச்சு எழுதணும் இல்லையா, அப்போது நம்ம இக்கு இங்குன்னு நம்ம உச்சரித்தோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புள்ளி எடுத்ததுக்கப்புறம் அந்த இக்குன்றது காண மாறும். அதே போன்று ஒவ்வொரு எழுத்துக்களும் மாறி மாறி வரும். மேலே க, ஞ, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ, ழ, ல, ர, ந அப்படின்னு
3 இதாக நமக்கு இப்போ பிரித்து எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் முதல்ல வந்து வல்லினம். இது ஒரு 6 எழுத்துக்கள் கொண்டது. க, ச, ட, த, ப, இறுதியாக ர. க, ச, ட, த, ப, ர வல்லினம். கசட தவற வல்லினமாம். வல்லின எழுத்துக்கள் மொத்தம் 6. மெல்லின எழுத்துக்கள் அதுவும் மொத்தம் 6. ஞ, ஞ, ந, ந, ம, இறுதியாக உள்ள ந. அதே மாதிரி இரண்டுக்கும் இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யரல வழழ, ய, ர, ல, வ, ழ, ல. இந்த 6 எழுத்துக்களும் வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இடைப்பட்ட ஓசையை உடையதால் இவை யரல வழழ அப்படின்னு உச்சரிக்கிறோம். கசட தபர வல்லினமாம். ஞஞன நமன மெல்லினமாம். யரல வழழ இடையினமாம். இந்த 6 எழுத்துக்களாக வல்லினம் வல்லென்ற ஓசை உடையது, மெல்லினம் மூக்கில் பிறக்கக்கூடியது, இடையினம் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஓசை உடையது இடையினம்.